நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போர்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு கிராமர் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அட்ஜெக்டிவ் பத்தி பார்க்க போறோம். An adjective is a word that describes or modify a noun. ஒரு நவுனை பத்தி விவரமா சொல்றதும் இல்லைன்னா அதை பத்தி கொஞ்சம் மாத்தி சொல்றது, அந்த நவுனை கொஞ்சம் மாத்தி சொல்றது தான் வந்து adjective. ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் adjective பார்த்தீங்கன்னா adjectives of quality. So quality of adjective shows the kind or quality of a person or things. ஸோ ஒருத்தரை பத்தி நீ டிஸ்கிரைப் பண்ற, இவன் வந்து நேர்மையான ஆளு அப்படின்ட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு பொருளை வந்து டிஸ்கிரைப் பண்ண, இது ரொம்ப அழகான பவுச் அப்படின்னு சொல்லிட்டு, அழகானது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் டிஸ்கிரைப் பண்றல, ஸோ அதுதான் வந்து adjective of quality. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா இஸ் a large city. ஸோ கொல்கட்டா இஸ் a city தெரியும், அது பெரிய சிட்டி அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றாங்க. he is a honest man. ஸோ அவன் வந்து பையன், அந்த ஆள் வந்து ரொம்ப நேர்மையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The foolish old crow tried to sing. ஸோ ஒரு காக்கா ஓல்ட் ப்ரோ tried to sing சொல்லலாம், பட் ஆனால் அது ஏமாந்த ஓல்டு பழைய காக்கா, அதாவது வயசான காக்கா பாடுது அப்படின்னு சொல்றாங்க. This is the grammar of the English language. So this is a grammar அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம், பட் this is the grammar of the English language. இங்கிலீஷ் லாங்குவேஜோட கிராமர் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா adjective of quality அப்படின்றது சொல்றாங்க. Next, adjective of quality ல answers the question of what kind, என்ன kind அப்படின்ற question பண்றது தான் வந்து இது பார்ப்போம். ஸோ adjectives of quality ல வந்து describes the quality of something. ஏதோ ஒரு பொருளோட குவான்டிட்டியை வந்து சொல்றது. இப்போ வந்து நிறையா கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், I ate some rice. நான் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், பட் நான் கொஞ்சம் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் அப்படின்னா some rice. He showed much patience. ஸோ அவன் வந்து நிறைய பொறுமையை வந்து காட்டினான் அப்படின்னு அர்த்தம். He has little intelligence. அவனுக்கு கொஞ்சமாச்சு வந்து புத்திசாலித்தனமா இருக்கான். We had all have enough exercise. நம்ம வந்து போதுமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டோம். He had lost all his wealth. அவன் வந்து அவன்கிட்ட இருக்க எல்லா சொத்துமே வந்து வித்துட்டான், போயிடுச்சு அப்படின்ட்டு. And you have no sense. உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸுமே கிடையாது. You did not eat any rice. நீ எந்த சாப்பாடும் சாப்பிடல. Take good care of your health. ஸோ உங்களோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ. He claimed his half share of the booty. ஸோ பூட்டியோட half share அவன் கேட்டான். There has not been sufficient rain this year. ஸோ வந்து இந்த வருஷத்துக்கு போதுமான அளவு மழை வந்து பெய்யல அப்படின்னு அர்த்தம். So the whole sum was expended. So மொத்த காசும் வந்து expend ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து வாட் அப்படி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. நெக்ஸ்ட் அதே குவாலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா how much, எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. ஸோ adjective of number. Show how many persons or things are meant or in what order a person or thing stands. ஸோ வந்து எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றதும், அப்படி இல்லைன்னா எத்தனாவது இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றது தான் வந்து adjective of number. So each hand has 5 fingers. So ஒவ்வொரு கையிலுமே என்ன இருக்கு, 5 fingers இருக்கு. Few cats like cold water. There is no picture in this book. So வந்து ஒரு பிக்சருமே கிடையாது. So சில பூனைகளுக்கு கோல்ட் வாட்டர் பிடிக்கும், சில் தண்ணி பிடிக்கும், அண்ட் வந்து ஒவ்வொரு கையிலுமே வந்து 5 விரல் இருக்கும்னு சொல்றாங்க. I have taught you many things. உனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். All men must die. எல்லா ஆண்களும் சாகணும். Here are some ripe mangoes. இங்கதான் வந்து சில பழுத்த மாம்பழம் இருக்கு. Most boys like cricket. முக்காவாசி பையனுங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். There are several mistakes in your exercises. உன்னோட எக்ஸசைஸ்ல நிறைய தப்புகள் இருக்கு. Sunday is the first day of the week. So weekலயே first day என்னது, சண்டே, அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து demonstrative adjective. So point 2, which noun or pronoun you are speaking about. These 4 words will help you spot demonstration adjective: this, that, these, those. So இந்த words எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து demonstrative adjective அப்படின்னு சொல்றாங்க. Example, this lady is stronger than Maha. So this அப்படின்னு யூஸ் பண்றது. That boy is industrious. That is the adjective of demonstrative adjective. These books are good. Those girls must be encouraged. So இதெல்லாம் வந்து demonstrative adjectives. So demonstrative adjectives வந்து which அப்படின்ற question கேட்குற மாதிரி. Interrogative adjective poses a question. They need a noun or pronoun by the side. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விச்ன்ற கேள்வி கேட்கறதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரொனவுன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு நவுன் இருக்கணும். ஸோ வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் ஈ. ஸோ மேனர்ன்றது வந்து நவுன்.
So which way shall we go? எந்த வழியா நம்ம போறது? Whose book is this? The questions கேட்டு பக்கத்துல ஒரு noun இல்ல pronoun வந்துச்சுன்னா அது demonstrative of this interrogative adjective. So அதான் வந்து இங்க சொல்லிருக்காங்க. So next topic நம்ம next class ல பார்க்கலாம். Bye.